Good morning to all. Welcome to the Programming in C Lab online class. Students, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற program என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒரு C program to find the factorial of a given number. So whatever the number you are entering, அதுக்கான factorial வந்து நமக்கு outputல display ஆகும். இது வந்து இந்த ஒரு program வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் theory videosல explain பண்ணிருக்கேன். So எல்லாருக்குமே what is factorial அப்படின்றது தெரியும். Factorial is nothing but multiplication, repeated multiplications தான் நம்ம வந்து factorial அப்படின்னு சொல்லுவோம். For example, factorial of n, factorialன்றத வந்து நம்ம exclamation symbol வச்சு தான் represent பண்ணுவோம். So இப்ப suppose a factorial of 5 அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1. So 10னா 10ல இருந்து 1 வரைக்கும் நம்ம multiply பண்ணணும். 10 into 9 into 8 into 7 into அந்த மாதிரி till 1 வரைக்கும் you have to multiply. So factorial of a number is nothing but the repeated multiplication of the number minus 1 அந்த மாதிரி minus பண்ணிக்கிட்டே last number 1 வர்ற வரைக்கும் you have to multiply. Okay. So இப்போ directly without waiting let us move on to the program. C program, how to find the factorial அப்படின்றத பார்க்கலாம். It is very simple program. Include header files include பண்ணிக்கிறோம். Void main கொடுக்கிறோம். int n, i and fact equal to 1. Initially நம்ம multiplication அப்படின்றதால fact equal to 1 ன்னு கொடுத்துக்கிறோம். Repeated addition வரும்போது sum equal to 0 ன்னு கொடுத்திருப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ப்ரோக்ராமும் பார்த்திருக்கோம். இப்போ suppose 1 plus 2 plus 3 plus 4 plus 5 பண்ணணும் அப்படின்னா sumன்ற வேல்யூவை 0 ன்னு கொடுத்திருப்போம். பட் இங்க வந்து fact equal to 1 because anything multiplied by 0 வந்து 0 ஆயிடும். அதனால நம்ம fact வந்து இனிஷியலா 1 ன்னு வச்சுக்கிறோம். So இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்டிஜர் நம்பரை கெட் பண்றோம். printf ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு scanfல nல வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை கெட் பண்றோம். For I equal to 1, I less than or equal to n வரைக்கும் I plus plus, fact equal to fact into I. For example, let us assume the value of n is ஒரு 3 ன்னு வச்சுக்கலாம். இப்போ I equal to 1, I less than or equal to n. அதாவது 1 வந்து less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணுது. Yes, it is 3. அப்ப இங்க வந்து வரும்போது இப்ப வந்து I யோட வேல்யூ 1. So fact equal to 1 into 1 because already factல 1ன்றது இருக்குது. 1 into 1 ன்னு இருக்கும். இப்ப first time இந்த for loop execute ஆகும்போது value of the fact will be 1. இப்போ I யோட வேல்யூ 1 இருந்தது. I plus plus கொடுக்கும்போது now the value of I will become 2. இப்போ என்ன செக் பண்ணோம்? 2 less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணோம். 2 வந்து less than 3 தான். So அப்போ இங்க வந்துட்டு already factல 1 இருக்குது. 1 into 2. இப்போ factோட வேல்யூ வந்து 2 ஆயிடும். ஓகே. திரும்ப I plus plus பண்ணுது. 2 plus plus அதாவது இப்போ 3 ஆயிடுது. 3 less than or equal to 3 ஆன்னு செக் பண்ணுது. இப்போ less than condition வந்து false தான். ஆனா equal to condition true-ஆ இருக்கிறதால now the condition will be true. Already factல என்ன வேல்யூ பார்த்தோம்? 2ன்றது பார்த்தோம். So 2 into 3 is equal to 6. 6ன்றது இப்போ வந்து factல இருக்கும். Iல வந்து 3ன்ற வேல்யூ இருந்தது. இப்போ இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆகும்போது Iயோட வேல்யூ will become 4. 4 less than or equal to n ஆன்னு செக் பண்ணும். அது லெஸ்ஸும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. So லூப்பை விட்டு வெளியில வந்துரும். factல இருந்த வேல்யூ வந்து 6. So அதை வந்து நமக்கு print ஆகுது. Factorial of the given number is percentage the fact. So factorial of 3 வந்து 6 because 1 into 2 into 3 நம்ம multiply பண்ணும்போது we will be getting the value 6. Okay. இப்போ இதுவே வந்துட்டு நம்ம ஒரு அவுட்புட் சாம்பிள் அவுட்புட் பார்க்கலாம். give an integer numberன்னு கேட்கும் இந்த இடத்துல. So நம்ம 10ன்னு கொடுத்திருக்கோம். 1 into 2 into till 10 வரைக்கும் நம்ம multiply பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து 24,320. Okay. So இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். I will take you to the C language now. So இப்போ வந்து நான் உங்களுக்கு full screen போட்டு காட்டுறேன் பாருங்க. So நான் fact.c சேவ் பண்ணிருக்கேன். அங்க நான் உங்களுக்கு explain பண்ண அதே ப்ரோக்ராமை நான் fact.c சொல்லிட்டு I have saved. Okay. இப்போ வந்து நம்ம let us go for compilation. Alt F9 கொடுக்கிறேன் நானு. Alt F9. No errors are there. Control F9 கொடுக்கிறேன். ஓகேமா. இப்போ நான் ஒரு integer number 5ன்றத கொடுக்கிறேன். Factorial of the given number is 120. Okay. Even you can give another value. Control F9 இன்னொரு தடவை கொடுக்கலாம். 10 கொடுப்போம். The value is 24320. நம்ம ஏற்கனவே அங்க நம்ம பார்த்த அவுட்புட் வந்து இதுதான். Okay students.
So this is the output screen for you. இப்போ நம்ம once again back to the PDF வந்து போகலாம். So this is all with your overall factorial of the given number உடைய output வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். I hope you all understand students. So thank you.